வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான ரிப்ளை வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் முறையிலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் முறை. ஸோ ஆன்லைன் முறையில் வந்து நீங்கள் எப்படி அதோட ரிப்ளை வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிரீவன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கிரீவன்ஸ் நம்பரு ப்ளஸ் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கிரீவன்ஸ் போடும்போது கொடுத்தீங்களோ ஸோ அதை போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கோடு இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடு போட்ட பிறகு உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போட்டீங்க, அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போட்ட கிரீவன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ரிப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கேள்வி எழுப்புனீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கோ அது வந்து இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்தும் இந்த ரிப்ளைக்கான டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விதம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலுக்கு ஒரு காப்பியும், நெக்ஸ்ட் வந்து சிபி கிராம் யாருக்கு வந்து நீங்கள் கிரீவன்ஸ் போடும்போது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு காப்பி ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாஸ் பே பற்றி கிரீவன்ஸ் போட்டாச்சு, 450 ரூபாலேருந்து 675 ரூபா வந்து பண்ணணும், அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இது. முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பை போஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆஃப்லைன் முறையில் பை டாக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் நம்ம வந்து அது என்ன ரிப்ளை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வந்து வீடியோவும் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரீவன்ஸ் போடும்போது ரெண்டு விதமான ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் பே பற்றி போட்டதுனால இந்த மாதிரி ரிப்ளை வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் ஆகலை, இல்லை உங்களுக்கு வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி பை டாக்கில் உங்களுக்கு வந்து லெட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆகிடும். இப்போ உதாரணமாத்துங்க, உங்களோட ஸ்பௌஸ் டேட்டா பற்றி ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கிரீவன்ஸ் போடும்போது அவங்க என்ன ரெக்கார்டில் என்ன டேட்டா பார்த்துருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸர் சைனோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை போஸ்ட்டில் வரும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் என்ன டேட்டா பற்றி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ரெக்கார்டில் என்ன டேட்டா பற்றி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போட்டு எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டோ எங்கேயும் போகாமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் சிபி கிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புத வாய்ப்பு. அது வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிடும், இல்லை என்ன தெரியாமல் இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அதனால் சரியான முறையில் வந்து சிபி கிராமோட கிரீவன்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டருங்க வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதே போல் நியூஸ் பேப்பர்லேயும் வந்து நிறைய இதை பற்றி பேச்சு போயிட்டே இருக்குது. ஏன்னா 1 ஜூலை 2024 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஆகணும். இது வந்து இன்னுமே இது வந்து கிளியர் கட்டான டீட்டெயில்ஸும் சரி, இல்லை லெட்டரும் சரி, எந்த ஒரு ஆர்டரும் சரி இஷ்யூ ஆகலை. ஸோ நீங்கள் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பிசிடியில் பேசினாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை என்ன வரும்னாக்கா இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கிடைக்கல அப்படின்றது வந்து ரிப்ளை கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிப்ளை வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து ஏர்வே ட்ரெயின்ஸ் போட்டிருக்காங்க, லெப்டினன்ட் கர்னல் பரத்வாஜ்ன்றவர். ஸோ இதுக்கான ரிப்ளையும் என்ன வந்திருக்குனாக்கா ஒன்று வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இது வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு ரிவைஸ் பண்ணும்போது இப்போ 1 ஜூலை 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5வது வருஷம் முடிஞ்சு ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அதனால் 1 ஜூலை 2024 வந்து கண்டிப்பாக இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும், லேட் ஆனாலும் கண்டிப்பாக 1 ஜூலை 2024 கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு வந்து 1 ஜூலை 2019 இப்போது கிடைக்க வேண்டிய தொகை வந்து அரியரா 2023 பிப்ரவரிலேருந்து கிடைச்சிச்சோ, ஸோ அதே மாதிரி எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ORP 3 எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ எவ்வளோ லேட்டாக கிடைக்குதோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரியரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று DESW, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா PCDA பிரகராஜ். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இதை பற்றி எந்த ஒரு சர்க்குலரும் இஷ்யூ ஆகலை, அதே போல் எந்த ஒரு லெட்டருமே இதை பற்றி இன்னுமே வெளிவராத காரணத்தினால இதுக்கான சரியான ரிப்ளை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய ஷேர் ஆகலாம், இந்த மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, இந்த டேட்லேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னோம், எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் சரி, இல்லை ஏதாவது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து
ஒரு மெயினான சர்க்குலரோ இல்லை ஆஃபீஸ் மெமரண்டமோ இல்லை வேறு எதுனா லெட்டரோ வந்து இஷ்யூ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் OROP 3க்கு வந்து இந்த சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, சர்க்குலர் 777 வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். வித் என்ன லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லெட்டரோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத லெட்டர் வந்து நீங்கள் அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இது வந்து ரிப்ளை என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து அதோட அதிகாரப்பூர்வமான லெட்டர் வந்து இன்னும் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.